விஜயின் வரவால சீமான் அவர்களுடைய இருப்பு கேள்விக்குள்ளாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பல் அப்படிங்கிறதுல அவர் ஒரு ஆப்ஷனாக கூட கருதாம இருக்கிறது அப்படிங்கிறது வேணும்ட்டே பண்றாங்களா இல்லை நிஜமாவே சீமானுடைய இருப்பு இருக்கா? அவரை ஒரு பொருட்டாக எடுத்துட்டு வருது அப்படின்றது சில பேருக்கு நெருடலாக இருக்கலாம். இல்லைங்க, வேணும்ட்டே பண்றாங்களா? காசு வாங்கிட்டு இல்லை சீமானோட பேர் தெரியக்கூடாது வேணும்ட்டே தான் பண்றாங்க. காசு வாங்கிட்டு பண்றாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் வேணும்ட்டே பண்றாங்கன்றதை நல்லா சொல்ல முடியும். சரியா? நீங்கள் என்னதான் சீமானையை ஒடுக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் கடந்த ஒரு ஜெயிப்பார். ஒரு பிரச்சனைனா முன்னாடிலாம் ஒரு பிரச்சனைனா இந்த கட்சிகள் தான் இருக்குன்னு பார்ப்போம், பிரதான கட்சிகள் தான் இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி அந்த பிரதான கட்சிகள் ஒன்றாக நாம் தமிழர் கட்சிகள் ஏன் 5 பேர் கூடி இருக்க இடத்துல 500 பேர் கூட்டுறாங்க அப்படின்னா சீமானை பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கு இல்லையா, அது மாறி இருக்கு. வணக்கம் இடமலம் நேயர்களே. அதாவது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யாரையுமே தீண்டாமையில் தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அரசியல் தீண்டாமை தான் அரசியல் களத்தில் நடத்தப்படுது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் மேலே, அதாவது நாம் தமிழர் கட்சி மேலே அப்படிங்கிறது தான் இப்போது என்னுடைய கேள்வியாக இருக்குது. இதை பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை நிஜமாவே சீமான் அவர்களுக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டூ ஆர் டை தேர்தல் அப்படிங்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்களா? அவர் மேலே இருக்க தனிப்பட்ட வன்மமா, இல்லை சீமான் அவர்களுக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது விஜயின் வரவால் அவருடைய இருப்பையே கேள்விக்குள்ளாக்குதா அப்படிங்கிறத கிஷோர் கேசாமையிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ நம்ம ஜெனியூனாக பேசுவோம். உங்களுக்கு சீமான் அவர்களை பிடிக்கும், நீங்கள் அவர் கூட நண்பராக இருக்கீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை பிடிக்கும், அவர் பேச்சு ரொம்ப பிடிக்கும், நிறைய விஷயங்கள் அவர் தத்துவங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பேசக்கூடிய சித்தாந்தங்கள்லாம். ஆனால் யார் எனக்கு அடித்து வச்சாலும் பரவாயில்ல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா எப்போவுமே நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, எப்போவுமே புது ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வாய்ப்பு யாருக்கா அழிக்கணுன்றதுக்காக அந்த கும்பல் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய இளைஞர்கள்லாம், அதுக்கு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள்லாம் தமிழ் தேசியத்தின் மேலேயும் சீமானோட பேச்சின் மூலியமாக பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகி தான் வருவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் போன்றவர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அரசியலும் திமுக அதிமுகன்னு பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் வாக்காளர்களும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் விஜயின் வரவால் சீமான் அவர்களுடைய இருப்பு கேள்விக்குள்ளாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பல் அப்படிங்கிறதுல அவர் ஒரு ஆப்ஷனாக கூட கருதாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வேணும்ட்டே பண்ணுறாங்களா இல்லை நிஜமாவே சீமானுடைய இருப்பு இப்படி இருக்கா? வரும் நாம் தமிழருடைய ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ரொம்ப அக்ரெசிவ் ஓட்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எமோஷ்னலாக ஓட் பண்ணக்கூடியவங்க. 2 வாட்டி ஓட்டு போட்டுருவாங்களா? வாக்கு செலுத்தக்கூடியவங்க. முடிஞ்சா பண்ணுவாங்க, வாய்ப்பு இருந்தால் பண்ணுவாங்க, 2 வாட்டி வாய்ப்பு இருந்தால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப எமோஷ்னல். ஆனால் வெளிப்படையாக நான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய யதார்த்த அரசியலை எதிர்த்து பயணிக்கக்கூடியவர்கள் அவர்கள். போஸ்டர், பணபலத்தின் அரசியலை எதிர்த்து பயணிக்கக்கூடியவங்க. போஸ்டர், இந்த பாலாபிஷேகம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எதிர்த்து பயணிக்கக்கூடியவர்கள் அவர்கள். சரிங்களா? நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அப்படின்றத முன்னிறுத்தி தான் அவங்களுடைய போஸ்டர் இருக்கும். சீமானை முன்னிறுத்தி இருக்காரு. சீமான் அதோடைய முகமாக இருப்பார். பட் மற்றபடி பெருசாக, அதாவது அவுட் ஆஃப் த வேர்ல்டு கேரக்டர் மாதிரி சீமானுக்கு பெரிய கட் அவுட் வைக்கிறது இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. சீமானே அதை விரும்ப மாட்டார். ஸோ அந்த கட்சி தனித்துவம் வாய்ந்த ஒரு கட்சி. மற்ற எந்த கட்சியோடையும் நம்ம அதை பொருத்தி பார்க்க முடியாது. சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் கமிட்டட் ஓட்டர்ஸ். நான் கூட ஒரு காலத்தில் நினைத்தது உண்டு. என்னென்னா, நீங்கள் 17 வயதுலேருந்து 22 அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 17 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மைண்ட் செட், லெஃப்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. லெஃப்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் உலகம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றிப்போம். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கவங்க தான் இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. அதையும் மாற்றி, அதையும் கடந்து அவங்களும் இருக்காங்க. சீமானுடைய கோர் ஓட்டர்ஸ் எடுத்திங்கன்னா 18லேருந்து 23 வயது. சரி, சரியா? கோர் ஓட்டர்ஸ் எடுத்திங்கனாக்க. பட் அதையும் கடந்து இப்போ சீமான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறார். அவருக்கும் தெரியும், இப்போ விஜய் மாதிரி ஒரு நபர் வராது அப்படின்னா இளைஞர்கள்லாம் அந்த பக்கம் போவாங்க. இது நீங்கள் சொன்ன அந்த கோர் ஓட்டர்ஸ் ஒரு அரசியல்வாதிக்கு இது தெரியாதா? அப்போது அதையும் கடந்து சிந்திக்கக்கூடியவர் தான் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் சீமான். சரியா? அவருக்கு நல்லாவே தெரியும், இது வந்தால் இந்த கால்குலேஷன் நடக்கும், இந்த கால்குலேஷன் வந்தால் இது இப்படி நடக்கும் அப்படின்றதுலாம் நல்லாவே தெரியும். அப்படித்தான் அவர் காய் நகர்த்துகிறார். அதனால தான் அவருடைய தனித்துவத்தை எங்கேயுமே இழக்கலை. இன்னி வரைக்கும் நான் கூட்டணி முடியாது. இன்றைக்கி அவர் கூட்டணி வந்தார சேர்த்து கொள்வதற்கு எல்லாருமே தயார். யார் யாரெல்லாம் ஒரு காலத்தில்
நாம் தமிழர் கட்சியை ஒதுக்கி வைத்தார்களோ, ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் என்று நினைத்தார்களோ, அந்த அவங்க எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீமில் இன்றைக்கு சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய சக்திக்கு மதிப்பளிச்சு. ஏன்னா அது அவருடைய உழைப்பு, அவருடைய கட்சியோட உழைப்பு, அவங்களுடைய தம்பிகளுடைய உழைப்பு. சரியா? அதை நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. நேர்மையாக உழைத்து வந்திருக்கிறார்கள். யாரையும் ஏமாற்றி இன்னொருத்த மேலே சவாரி பண்ணி அப்படிலாம் காசு செலவு பண்ணாம. அதுதான் சொல்கிறேன். யாரையும் ஏமாற்றி இன்னொருத்த மேலே சவாரி பண்ணி காசு செலவு பண்ணி இப்படிலாம் வரல. நீங்கள் அவங்களோட உழைப்பை போட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்து நிற்கிறாங்க. சரியா? சீமான் ஒன்றும் பெரிய அப்படியே ஒரு அகக்கவர்ச்சியை வைத்து, இப்போ விஜய்னா விஜய் எல்லாருக்கும் தெரிந்தவர், அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் இல்லை. ஆனால் சீமான் எல்லாருக்கும் தெரிந்தவராக மாறி இருப்பதற்கு காரணம் என்ன? ஓயாமல் ஒவ்வொரு இடத்திலும் போய் பேசியிருக்கார். எவ்வளோ பெரிய உழைப்பு தெரியுமா? தொடர்ந்து ஓயாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி, தொடாத பிரச்சனையே இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே சீமான் அதை பற்றி பேசியிருப்பார். ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ பேசியிருப்பார். இந்த அஜித் குமாரோட மரத்துக்கு கூட இப்போ வந்து போராட்டம் எதை பற்றி வேணால் எடுங்களேன், பேசியிருப்பார். அதாவது சமூக பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் கடந்த விஷயங்கள், வரலாறு, இயற்கை, கலாச்சாரம், எதை பற்றி வேணால் எடுக்கல, எல்லாத்த பற்றியும் அந்த மனுஷன் பேசியிருப்பார். நானே நம்ம வியந்தது என்ன தெரியுமா? அவரை பார்க்குறதுக்காக போகிறேன். அந்த இடத்துல அவர் வரத்துக்கு தாமதமாகுது. நான் காத்துட்ருக்கேன். அப்போ அந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு எப்பவுமே பழக்கம், புக்ஸ் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். எடுத்து பார்த்தா ஐ எம் ஷாக்ட். என்னென்னா ஒன்றுத்துல அந்த மனுஷன் குறிப்பு எழுதி வச்சுருக்காரு, அதாவது கோட் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ அந்த மனுஷன் படிச்சிருக்காப்புல. சும்மா அலங்காரத்துக்காக நிறைய பேர் புக்ஸ் வச்சுருப்பாங்க, அப்படிலாம் இல்லைங்க. கோட் எழுதி வச்சுருக்காப்புல ஒன்றுத்துலேயும். இந்த இது இந்த மாதிரி நோட்ஸ் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் அது கேட்டேன், தானே இதெல்லாம் நோட் இல்லாமல் நான் படிக்கும்பொழுது நான் எப்பவுமே நோட்ஸ் எழுதி வைப்பேன் அப்படின்ட்டு. எந்த புத்தகத்தை எடுங்க, ஆயிரக்கணக்கான புத்தகம் இருக்குது. அவருடைய ரூம் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான புத்தகம் எல்லாத்தையும், அதாவது அவருடைய சித்தாந்தத்திற்கு ஒத்துப்போகின்ற நேர் எதிரான விஷயங்கள். ஏன் அவர் நான் பார்க்கும்பொழுது அங்கே சாவர்கர் சம்மந்தப்பட்ட அந்த விக்ரம் சம்பத் எழுதிய அந்த புத்தகமும் இருக்குது. கேட்டேன், என்னென்ன இது கொடுத்தாங்கப்பா, படிப்பேன்பா. எது கொடுத்தாலும் அதை எடுத்து படிப்பது, உள்வாங்கிக் கொள்வது அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்ட ஒரு தலைவர் சீமான். இது நானே பார்த்து வியந்தேன். நான் நம்பலை. சும்மா புக்கை இதை அடுக்கியிருப்பாங்களுக்கு, இப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்களுக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஹீ ரீட்ஸ் எவ்ரி திங், ஹீ டேக்ஸ் நோட்ஸ், எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு தலைவர் அவருக்கு தெரியாதா இந்த தேர்தல் வந்தால் இப்படி நடக்கும்னு? 234 தொகுதிக்கு வேட்பாளரை ஒரு தேர்தல் இல்லைங்க, பல தேர்தலாக போட்டு வந்திருக்குங்க ஆளுங்க. அவர் அவ்வளோ ஈஸியாக அது காட்டுக்கு எத்தனை கட்சியால் பண்ண முடியும்? திணறி போயிடுவாங்க. 234 தொகுதிக்கும் வேட்பாளரை போடுறாரு. சரியா? அந்த வேட்பாளர்களும் ஸ்ட்ராங்கான வேட்பாளர், சும்மா ஒப்புக்கெல்லாம் போடல, ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போடுறாரு. மொத்த இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. தன்னுடைய தொகுதி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவர் மற்ற தொகுதியில் போய் பார்க்குறாரு. அப்படின்னா ஒரு தலைவருக்கான அந்த பாங்கு அவரிடம் இருக்குது, அந்த பண்பு அவரிடம் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இல்லைனா வர முடியுமா? இல்லை, அப்புறம் ஏங்க அந்த கருத்து கணிப்பில் கூட அவருக்கு ஒரு இடம் இல்லாமல் மாதிரி வந்து ஒரு இடம். இது வந்து அவரை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துகிட்டு வருது அப்படின்றது சில பேருக்கு நெருடலாக இருக்கலாம். சரியா? என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படிலாம் பார்க்கல. நான் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து அதிமுக ஆதரவாளன், அதிமுகவுக்கு தான் என்னுடைய இது இருக்கும், அப்படி நிலைப்பாடு இருக்கும், அதனுடைய வாக்குகளும் அதுதான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட சீமானை பார்த்து நான் ஏன் இந்த அளவுக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, அதிமுகவுக்கு எதிராக கூட அவர் கருத்து தெரிவிச்சிருக்கலாம், அவர் நிலைப்பாடு கூட இருக்கலாம், வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு நல்ல பண்புகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்த்து நம்ம வந்து பாராட்டுறது தான் சரியான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுலேயும் கற்றுக்கலாம். இல்லைங்க, வேணுன்ட்டே பண்ணுறாங்களா காசு வாங்கிட்டு? இல்லை சீமானோட பேர் தெரியக்கூடாது, வேணுன்ட்டே தான் பண்ணுறாங்க. காசு வாங்கிட்டு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் வேணுன்ட்டே பண்ணுறாங்கன்றதை என்னால் சொல்ல முடியும். சரியா? நீங்கள் வந்து என்ன தான் சீமானை ஒடுக்கி விடலாம் அப்படின்னு நினச்சாலும் அதையும் கடந்து அவர் ஜெயிப்பார். ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் தன்னை மட்டுமே நம்பி இருக்கிறார், தன்னுடைய இயக்கத்தையும் அப்படி தான் வளர்த்துருக்கிறார், எதையும் சார்ந்து கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு இடும்பாவனம் கருத்தி அந்த மேடையில் வந்து முழங்குறாரு, ஒரு சாட்டை முருகன் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே வளர்ந்த பசங்க? இவங்கெல்லாம் சீமானுடைய பட்டறையில் வளர்ந்த இளைஞர்கள். சரியா? எப்படி வந்தாங்க?
இயல்பாக அவங்க வராங்க. நான் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க. நான் 2011, 12, Earlier 13 days. இந்த காலகட்டத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். ஒன்றுமே இல்லை, வெறும் 4 கம்பி வச்சு ஒரு மேலே ஒரு ஷீட்டை போட்டு அங்கேருந்து பேசுவாங்க. தெருமுனை கூட்டம் 4 பேர் தான் இருப்பான், 5 பேர் தான் இருப்பான், கவலைப்பட மாட்டான். அவன் முழங்கிட்டே இருப்பான். இன்றைக்கி 5 பேர் இருக்கிற இடத்துல 500 பேர் இருக்கான். 5 பேர் இருக்கிற இடத்துல 500 பேர் இருக்கான். எப்படி வந்தான்? தொடர்ந்து பேசி 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 அந்த மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஒரு பிரச்சனைனா, முன்னாடிலாம் ஒரு பிரச்சனைனா இது இந்த கட்சிகள் தான் இருக்குன்னு பார்ப்போம், பிரதான கட்சிகள் தான் இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி அந்த பிரதான கட்சிகள் ஒன்றாக நாம் தமிழர் கட்சியும் இருக்குது. இல்லை, பல பிரச்சனைகளுக்கு முதல்ல போய் குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். அவங்க நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க? மற்ற கட்சிகளுக்கு இது முழு நேர தொழில், இவர்களுக்கு இது உணர்வு. சரியா? அப்போது இந்த கட்சி அதனால தனித்துவத்தோடு நம்ம பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். சரி, நம்ம அப்போ வந்து கணக்குக்கு வருவோம். நீங்கள் என்னதான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறது, நீங்கள் சொல்கிற எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன். சீமானவர்களை பற்றியும் நாம் தமிழர் கட்சி சொன்னதும் எனக்கு கேட்கறதுக்கே வந்து ஆமாங்க உண்மை தானேன்னு தோணுச்சு. ஆனால் நம்ம அட்லாஸ்ட் கணக்கு அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, திமுக, அதிமுக, விஜய் வந்து யங் ஓட்டர்ஸ், சீமானோட கோர் ஓட்டர்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டீல் பண்ண போகிறாரு. இதெல்லாம் தாண்டி கணக்கு கடைசியில் மேத்தமேட்டிக்ஸ் என்ன வரப்போகுது, சீமானுக்கு கடைசியில் எவ்வளோ % ஆஃப் ஓட்டு சொல்கிறேன், 8% தக்க வைப்பாரான்ற அவர் அந்த பர்சன்டேஜுக்கும் மேலே தான் போவார். ஆனால் இந்த பர்சன்டேஜ் தக்க வைக்கிறதே மிகப்பெரிய சாதனை. அதான் திருப்பி கேட்குறேன், கணக்கு எங்கேருந்து வருது அந்த ஓட்டு சொல்கிறேன் நான். இட்ஸ் ஜஸ்ட் நாட் புது வாக்காளர்கள் மட்டும் கிடையாது, அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையே அதிகமாக இருக்குன்ற நான் அதான் சொல்கிறேன். ஏன் 5 பேர் கூடி இருக்கிற இடத்துல 500 பேர் கூடுறாங்க அப்படின்னா, சீமானை பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கு இல்லையா, அது மாறி இருக்கு. ஒவ்வொரு இந்த 10 வருடங்கள், இந்த 10-15 ஆண்டுகளில் அது மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கு. சீமான் ஒன்றை சொல்கிறார் என்றால் எல்லாரும் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சாணக்கியா டிவியுடைய விழான்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி, சீமான் அழைக்கப்பட்டிருக்கார். அங்கே இருக்கிறவங்க சாணக்கியா டிவிலாம் தெரியும் உங்களுக்கு, இல்லை அந்த பிராமின்ஸ் தான். பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மனுஷன் 40 நிமிஷமும் 1 மணி நேரமும் பேசுகிறாப்புல, அப்படியே உற்சாகமாக பார்க்குறாங்க. அவர் ஏன் முடித்தார்னு வருந்துறாங்க அந்த ஸ்பீச்சை. அப்படி எக்ஸ்டெம்போரா, எந்த குறிப்பும் கிடையாது, எந்த மனப்பாடமும் கிடையாது, அப்படியே பேசுகிறாப்புல. அப்படியே கைத்தட்டுறாங்க, எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஏன்னா ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமாக நான் பார்க்குறேன். சரியா? அதுதான் சீமான். அதனால் அந்த 8க்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஆனால் அது குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்றது தான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. கடைசியாக நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, தேர்தலுக்கு அப்புறம் சீமானுடைய இடம் என்னவாக இருக்கும், இந்த தேர்தலில் என்ன ரோல் அவர் ப்ளே பண்ண போகிறாரு. எல்லாருமே யாரோ ஜெயிக்கிறாங்க, யாரோ 2வது இடத்துக்கு வராங்க. சீமான் வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் அரசியல் களத்தில் என்னவாக இருக்க போகிறாரு. என்றைக்குமே அவரோட பேச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரசிகர்களாகவும் அடிமையாகவும் இருக்க போகிறாங்க. ஆனால் சீமானுடைய இடம் என்னவாக இருக்க போகுது இந்த தேர்தலுக்கு அப்புறம்? தேர்தலை அடிப்படையாக வச்சு சீமான் கிடையாதுங்க. நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் தேர்தலை அடிப்படையாக வைத்து சீமான் கிடையாது. ஒரு தேர்தலை வைத்து சீமானை நீங்கள் முடிவு செய்யவும் முடியாது. யாருமே ஓட்டு போடலாம் கூட அந்த மனுஷன் பேசுகிறத பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதான் சீமான். சரியா? அதனால் சீமான் தமிழக மக்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு சக்தி. அதை தேர்தல் அப்படின்ற விஷயத்தோடு சுருக்காதீங்க. அவர் அதையும் கடந்து இந்த மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதனால் அதை பிரிக்கவும் முடியாது. சரி, எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக அவருக்கு உண்டான இடம், அவரோட ரோல் இருக்கா? அது பர்மனெண்ட். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி உங்களோட. நன்றி.